நேயர்களுக்கு வணக்கம். அமைச்சர் ஆதவர்ஜனாவை நோக்கி அமலாக்கத்துறை அவர்கள் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த செய்தி மூலியமா நமக்கு ரொம்ப விளக்கி காட்டுது. மதுரை அண்ணாநகரை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார், கமுதியை சேர்ந்த வழக்கறிஞர் நீலமேகம், இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மதுரையில் இருக்கிற மண்டல இணை இயக்குனர், அமலாக்கத்துறை இணை இயக்குனரை பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த பெட்டிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா ஆட்சி செய்யும் பொழுது இங்க தமிழ்நாட்டில் லாட்டரியை வந்து என்ன பண்ணாங்க, தடை பண்ணாங்க. இது தடை பண்ணிருக்கிற டைம்லயே திருட்டுத்தனமா என்ன பண்ணியிருக்காங்க, லாட்டரி என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அந்த விற்பனையில லீமா ரோஸ் அவர்கள், ஆதவர்ஜனா டெய்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் மேலேயும் கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கிற நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அப்படின்னு பேசப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் இந்திய தேசத்துக்கு எதிராகவே பணப்பரிமாற்ற முறையில் இந்த குடும்பம் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு, அதாவது ஆதவர்ஜனா குடும்பம், அவங்க மனைவி, அவங்க மாமியார், இன்னும் ரிலேஷன் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், இதோட வழக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆதவர்ஜனுடைய சொத்துக்கள், கோடிக்கணக்கான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு கூட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பாக இருக்குது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக எல்லா வழக்கையும் புட்டு இந்த பெட்டிஷனில் குறிப்பிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அமலாக்கத்துறை இணை இயக்குனர் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இங்கே தேர்தலை வருது, தேர்தலை ஜெயிக்கிறாங்க, ஆதவர்ஜனா அமைச்சராக இருக்கிறார், விசாரணை இங்கே சுதந்திரமாக செயல்படணும், தலையீடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஆதவர்ஜனா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாதான் இந்த விசாரணை வந்து எந்தவித தடை இல்லாமல், யாரோட தலையீடு இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக வந்தால் பண்ணலாம், நடத்தலாம் அப்படின்னு அந்த வழக்கறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கேஸில் என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணப்படுறாங்க. அப்போது அவர் அமைச்சராக இருக்கிறாரு. இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு அவர் ஜாமீன் கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இழுத்தடிக்கிறாங்க. ஆனால் அப்போது இங்கே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படின்ற ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சரை கொண்டு வந்துட்டு இவர் அமைச்சராகவே தொடருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அமலாக்கத்துறை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவர் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும், ஏன்னா இவர் அமைச்சராக இருந்தால் விசாரணை அப்படின்றது தடைப்படும், சுதந்திரமாக இருக்காது, தலையீடுகள் நிறைய இருக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அமைச்சர் பதவி நீக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட்டு அமைச்சர் பதவி நீக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு ஜாமீன் அப்படின்றது கிடைக்கவே இல்லை. கடைசியாக பயங்கரமாக நெருக்குனாங்க. அரசியல் ரீதியாக இதை உள்ளோக்கி பார்த்தோன்னா அவர் அமைச்சராக இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. கடைசியாக அமைச்சர் பதவி இல்லாமல் எம்எல்ஏ செந்தில் பாலாஜா இருந்தார்னா அவரை நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டு சொன்னதுனால, நிர்பந்திச்சதுனால அவர் என்ன பண்ணுறாங்க, அமைச்சர் பதவியிலேருந்து அதிரடியாக நீக்கிறாங்க. ஜாமீனில் வெளியே வர்றார். கிட்டத்தட்ட 435 நாட்கள் நினைக்கிறேன் அவர் வந்து சிறைச்சாலையில் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கு வந்து அமலாக்கத்துறை மேலே எந்த அளவுக்கு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கூட நீதிமன்றம் ஒரு சில இடங்களில் சுட்டி காட்டி என்ன பண்ணாங்க, உத்தரவும் போட்டிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இங்கே வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது அமலாக்கத்துறை எந்த அளவுக்கு அமைச்சர் பதவியிலேருந்து அவரை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டஃப் கொடுத்தாங்களோ, ஒரு நெருக்கடி கொடுத்தாங்களோ, அதே போல ஆதவர்ஜனாவும் அமைச்சர் பதவியில் இருந்தார்னா சுதந்திரமா இந்த கேஸுடைய விசாரணை நடக்காது அப்படின்னு இந்த வழக்கறிஞருடைய வாதமா இருக்குது. இதை வந்து ஒரு வகையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நியாயமாகவும் படுது. ஏன்னா இந்த புது கவர்மெண்ட் இருக்குல்ல, விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதினா அமைச்சர்களோ, அமைச்சர்களை சார்ந்தவர்களோ, எம்எல்ஏக்களோ, எம்எல்ஏ சார்ந்தவர்களோ யார் எந்த தப்பு பண்ணாலும் உடனடியாக நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவர் சொன்னதுலேருந்து அமைச்சர் மேலேயோ, எம்எல்ஏக்கள் மேலேயோ, அவங்களை சம்பந்தப்பட்டவங்க மேலே ஏகப்பட்ட புகார்கள், குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு நாளும் இங்க வந்துட்டு தான் இருக்கு. ஆனா விஜய் நடவடிக்கை எடுத்தாரா அப்படின்னா எடுக்கவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆதவர்ஜனா நிழல் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு வாதமும் இங்க அரசியல்ல வைக்கப்படுது. ஸோ இவர் தீர்மானிக்கிறது தான் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ இவரெல்லாம் தாண்டி தான் நம்ம முதலமைச்சர் விஜய் கிட்ட போக முடியும் அப்படின்னும் இங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஆதவர்ஜனா மேல அதிரடியான நடவடிக்கை விஜய் அவர்கள் எடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நாங்க தூய சக்தின்னு மேடைக்கு மேடை சொல்ற விஜய் அவர்கள் கூடவே இருந்த ஆதவர்ஜனாவுடைய பேக்ரவுண்டை விசாரிக்காமையே நீங்க கூட கட்சியில சேர்த்துக்கிட்டு அமைச்சர்களை கொடுத்துட்டு இன்னைக்கு தூய சக்தின்னு சொன்னா எப்படி சார் அப்படின்னு தான் இங்க வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு இந்த வழக்கறிஞர்கள் போயிட்டு அமலாக்கத்துறை அலுவலகத்துல இந்த விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னா எந்த ஒரு
அடிப்படை ஆதாரம் இல்லாம கொடுப்பாங்களா? ஏன்னா வழக்குகள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல, கேரளா உயர்நீதிமன்றத்துல எல்லாத்திலும் இருக்குதுன்னு இவங்க சுட்டி காட்டுறாங்க. சோ வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால தான் இந்த வழக்கறிஞர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஆதவர்ஜுனாவுடைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் தமிழ்நாட்டில் முடக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி முன்பாக இருக்குதுன்னா, அப்ப எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம ஆதாரம் இல்லாம இவங்க செயல்படுவாங்களா? சோ அப்ப எந்த அளவுக்கு ஒரு தீய சக்தியா இருந்துட்டு, ஊழல் சக்தியா இருந்துட்டு, தமிழ்நாட்டை சீர்குலைக்கிற சக்தியா இருந்துட்டு, இவங்க தூய சக்தி தூய சக்தின்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? அப்படின்ற ஒரு கேள்வி தானே இருக்கு. ஏன்னா இந்த லாட்டரி அப்படின்னு ஒரு விஷயத்தினால தமிழ்நாடே எந்த அளவுக்கு சீர்கெட்டு போனது, சீரழிஞ்சு போனது அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு தாய்மார்களை போய் கேட்டா நல்லா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கணவர்கள் எந்த அளவுக்கு இந்த லாட்டரி தொழிலினால, இந்த லாட்டரியால சீரழிஞ்சாங்க, எத்தனை குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்குது அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் பார்த்துதான் ஜெயலலிதா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, லாட்டரியை சுத்தமா ஒழிக்கிறாங்க. அப்படி இருந்தும் இங்க ஒரு சில இடங்கள் எல்லாம் கள்ளத்தனத்துல லாட்டரி அப்படின்றது போயிட்டு இருக்கு. இந்த கேரளா லாட்டரி, நம்பர் லாட்டரி அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு இருக்கு. அதையும் நம்ம இப்ப குறிப்பிடணும். இந்த ஆட்சி வந்து என்ன செய்யுதுன்னு தெரியல. தாவேக்காவினரே இதை வந்து என்ன பண்றாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான். ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு அம்மா வந்து கற்பழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க, பேட்டி கொடுத்தாங்கல்ல, தாவேக்கா நிர்வாகிகளே என்ன வந்து வன்கொடுமை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாங்கல்ல. அப்போ அன்னை விஜய் சரவணன் அவரு தான் லாட்டரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சோ இன்னமும் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணல, நடவடிக்கை எடுக்கல. சோ திருட்டுத்தனமா லாட்டரி பண்றாங்க அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சும் ஒரு பெண்மணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் இந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருக்குது அப்படின்னா இது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. சோ இதன் அடிப்படையில தான் தாவேக்காவினரே சில திருட்டுத்தனமா இந்த லாட்டரி பிசினஸ் செய்யறாங்க அப்படின்னு இப்ப பேசியிருக்கு. சோ அப்போ ஜெயலலிதா என்ன பண்றாங்க, சுத்தமா வாஷ் அவுட் பண்றாங்க, லாட்டரியே இருக்கக்கூடாதுன்னு. ஆனா இவங்க லீமா ரோஸ், டெய்சி ஆதவர்ஜனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு இந்த லாட்டரியை கள்ளத்தனமா கொண்டு வராங்க. பணம் பரிமாற்றுதல், அதாவது இந்திய தேசத்துக்கு எதிராக பண பரிமாற்றத்தை என்ன பண்றாங்க இவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்க கேஸ் இருக்கு, நீதிமன்றங்கள்ல கேஸ் இருக்கு. சோ இதே நீட்சியாதான் ஆதவர்ஜனாவுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான சொத்துக்களை இங்க என்ன பண்றாங்க, அமலாக்கத்துறையை முடக்கி இருக்கு. சோ டைரக்டா அமலாக்கத்துறை கேரளால இந்த அமலாக்கத்துறை செயல்பட்டு அது இங்க வந்து என்ன பண்றாங்க, அமலாக்கத்துறையே சொத்துக்களை முடக்கி இருக்கிறாங்க. இந்த வழக்கு கூட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னாடி இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. சோ இதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலா கலெக்ட் பண்ண மதுரை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிடுறாங்க, இது டெல்லிக்கு அனுப்புறோம், டெல்லிக்கு அனுப்பி அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஆக்ஷன் எதுனா எடுக்க சொல்லி வந்தா அதுக்கப்புறம் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா என்ன பண்ணியிருக்காங்க, இதை சென்சிட்டிவா என்ன பண்றாங்க, நகர்த்து இருக்காங்க. இப்போ இது டெல்லிக்கு போயிருச்சுன்னா தாவேக்கா அரசுடைய குடுமி டெல்லி பாஜக கிட்ட மாட்டிக்கும். ஏன்னா அமலாக்கத்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த கேஸ் டெல்லி கிட்ட போச்சுன்னா ரொம்ப சுவாரஸ்யமா என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படியே லட்டு மாதிரி அப்படியே என்ன பண்ணுவாங்க, டேக் அவுட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பாஜக அரசுக்கு அடிமையாகி இவங்க கண்ட்ரோல்ல போய் ஆகணும் அப்படின்றத எந்த வித மாற்று கருத்து இல்லை. அதனால தான் தாவேக்கா அரசு ஒரு இடத்துல கூட தேர்தலுக்கு முன்பாகவும் சரி, தேர்தலை ஜெயிச்சுட்டு ஆட்சிக்கு வந்துட்டும் சரி, பாஜகவை விமர்சிக்காம இருக்கிறாங்க. பாஜகவை விமர்சிச்சா நம்ம குட்டையெல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதி காத்துட்டு தாங்க. இன்னமும் ஆதவர்ஜுனா மேல ஒரு சாயம் பூசப்படுது. என்னன்னா, அவர் பாஜகவின் கைக்கூலியா தான் இருக்கிறாரு, பாஜக கூட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் விஜய் அவர்களை இவர் இயக்குறாரு அப்படின்னு ரொம்பவே என்ன பண்றாங்க, ஒரு மேல சாயம் பூசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அமலாக்கத்துறை இந்த போதல் கடத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துல சொன்னாங்கல்ல, ஜான் பிரிட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அதுலயே கூட இவர் பேர் அடிப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த ஜான் பிரிட்டோ நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லீமாரோஸோட அண்ணன் இங்க வந்து பொதுவெளியில பேசிட்டாரு. எப்படி பார்த்தாலும் இங்க ஆதவர்ஜனாவுக்கு செக்கு மேல செக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த அமலாக்கத்துறை வழக்கு தீவிரப்படுத்தும் ஆகில் ஏற்கனவே சிபிஐ கேட்ட கரூர் வழக்கு மீண்டும் அவங்க எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. கரூர் வழக்க திரும்பவும் சிபிஐ விசாரணையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கரூரில் இருக்கிற தற்காலிக அந்த அலுவலகத்துல இந்த வழக்கு விசாரணையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல சிடி நிர்மல்குமார் இருக்கிறாரு, ஆதவர்ஜுனா இருக்கிறாரு, புஷியானந்த் இருக்கிறாரு, விஜய் அவர்கள் இருக்கிறாரு. இவங்க எல்லாம் விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த கட்ட விசாரணையை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறாங்க சிபிஐ ஒரு பக்கம். இதனிடையில ஆதவர்ஜுனா மேல இப்பேற்பட்ட ஒரு குற்றச்சாட்டு ஆதவர்ஜுனா மேலையும் அவருடைய குடும்பத்தார் மேலையும் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்ன பண்ணிருக்காங்க, வழக்கறிஞர்கள் 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, அமலாக்கத்துறை அலுவலகத்துல
பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கும் டெல்லிக்கு போயிருச்சுன்னா ஈஸியா டெல்லி என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா இங்க இறங்கிடும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஸோ செக் பாயிண்ட் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அமலாக்கப்படை கூடிய விரைவில் ஆதவர்ஜனா நோக்கி நகரத்துக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றத சொல்லலாம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டு நாங்க தூய சக்தின்னு பேசினாங்க. கொஞ்ச நெஞ்ச பேச்சாயா பேசினேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க அளந்து விட்டாங்க, பயங்கரமா அளந்து விட்டாங்க. ஆதவர்ஜனால அதுக்கு மேலே அளந்து விட்டாரு. ஸோ என்ன நடக்க போகுது, அமலாக்கத்துறை இந்த கேஸை எந்த அளவுக்கு தீவிரமா எடுத்துட்டு போறாங்க, டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில இருந்து என்ன மாதிரி உத்தரவு வரப்போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.